வாங்க நம்ம இனிப்பு பணியாரம் பண்ணலாம். வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. இட்லி மாவுல பணியாரம் சுடலாம். எங்க பேத்தி பேரன் கேட்டாங்க, பணியாரம் சுட போறேன். ஒரு 4-5 கரண்டி போட்டுக்கலாம். மண்டை வெல்லம் கொஞ்சம் போல சோடா உப்பு போட்டுக்கிடுவோம். அரிசி மாவு போட்டுக்கலாம். 2 கரண்டி போட்டுக்கிடுவோம். கலக்கி விட்டு தண்ணியா இருந்தா இன்னும் ஒரு கரண்டி போட்டுக்கலாம். ஏலக்காய் சுக்கு போடலாம். பிள்ளைகளுக்கு பிடிக்காது, அதனால நான் போடலை. இந்த எங்க பேத்தி பேரெல்லாம் ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வருவாங்க, அதனால சுட்டு வைக்கிறேன். இனிப்பு பணியாரம் கலக்கி வச்சிருக்கேன். இந்த மாதிரி இருக்கணும். இப்படி இருக்கணும் மாவு. வாங்க அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். சட்டியை அடுப்புல வச்சுக்கலாம். சட்டி கொஞ்சம் நல்லா காயட்டும். சட்டி காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். நெய் இருந்தால் நெய் ஊற்றலாம். பிள்ளைகளுக்கு பிடிக்காது, அதனால எண்ணெய் ஊற்றுறேன். ஊற்றிட்டோம். இப்போ மாவு ஊற்றலாம். கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றுங்க. திருப்பி போடலாம். சிம்மில் வச்சுக்கிடுவோம். எதுனாலும் வச்சு பெரட்டி போடலாம். இட்லி மாவுல பணியாரம் சுடலாம். நல்லா வரும், பிள்ளைங்க நல்லா சாப்பிடும். இப்போ கொஞ்சம் நல்லா வேகட்டும். வாங்க பணியாரம் சுட்டுட்டோம். வாங்க சாப்பிட வாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம்.